31 35 வரைக்கும். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெறுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவியின் மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. போதும் போதும். 31வது சொல், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த மரியாள் அப்போ திருமணம் முடிக்காமல் இருக்காங்க. நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது, ஆனால் திருமணம் முடியல. அந்த நேரத்தில் தேவதூதன் அவனை நோக்கி, மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவான்னு சொன்னதுமே இவனுக்கு பெரிய ஷாக் ஆகிப்போச்சு. இல்லையா, நான் ஒரு கன்னியாக இருக்கிறேன், எனக்கு திருமணமே முடிக்கல, என்ன போய் இவர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரன் பெறுவாளாகன்னு சொன்னாரேன்றதுமே 34வது சொல், அதற்கு மரியாதை தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றார். சரியான கேள்வி. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அதுக்கு பதில் சொல்லாம, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும். அவர் பதில் சொன்னார், பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், உன்னதமாவுடைய பலன் உன்மேல் நிழலிடும். அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். நான் என்ன சொல்றேன்னா, உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய திட்டங்கள், பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க, இது எப்படி என் வாழ்க்கையில் நிறைவேறும், இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க இல்லைன்னா, இவ்வளோ பெரிய திட்டம் என் வாழ்க்கையில் இருக்குது, இது ஏன்னா அதோடு ஒன்று கனெக்ட் பண்ணேன். இந்த வருஷத்தை வச்சு பெரிய காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரிய பெரிய திட்டம் இருக்கும், ஆனால் அவங்க கையில் என்ன இருக்காது, காசு இருக்காது. ஆனால் திட்டம் பெரிய திட்டமாக இருக்கும், பெரிய தேவையாக இருக்கும், பெரிய ஒரு சவாலாக இருக்கும். இது எப்படி ஆகும் நம்மளும் கேட்குறோம். இவன் சொல்கிறா, இவளுக்கு என்ன பிரச்சனைனாக்கா, கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவேன், இவளுடைய பிரச்சனை பெரிய சவால், திருமணமே முடிக்காது, இது எப்படி ஆகும்? இவளுக்கு இந்த பிரச்சனை. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பதில் தான், பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிட்டால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், அப்பொழுது இந்த காரியம் கூடும் சொன்னார். அப்போ புருஷனையே அறியாமல், புருஷன் எப்படி வரும்? ஆதாம் வழியாக வரும். ஆதாமின் வித்திலே இயேசு பிறக்கக்கூடாது, அவர் தேவகுமார் தான் பிறக்கணும். பரிசுத்த வித்தாக தேவனுடைய வித்தினாலே பரிசுத்தாவினால் அசைவாடி ஒரு பரிசுத்த குமாரன் பிறக்க வேண்டும். அதற்கு ஆதாமுக்குள் பிறந்த ஒரு மனுஷன் இணைஞ்சு, கணவன் மனைவி இணைஞ்சு நம்மளாம் பிறக்கிற மாதிரி, பாவத்தில் கர்ப்பத்தை தரிக்கிற மாதிரி இயேசு பிறக்கக்கூடாது. அவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய வித்திலே அசைவாடி இந்த காரியம் அவளுக்கு நடக்கணும்னு அந்த தேவதூதன் சொல்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வாழ்க்கையில் கூட எவ்வளோ பெரிய பெரிய காரியம்லாம் இருக்கலாம். இது நீங்கள் கூட என் வாழ்க்கையில் அப்படி இருக்குது, இது என் வாழ்க்கையில் இது எப்படி நிறைவேறும்? 1008 கேள்வி இருக்குது. ஒன்றும் இல்லை, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிட்டால் உன்னால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அந்த பரிசுத்த ஆவி என்மேல் நிழலிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அது நமக்கு தெரியணும். இங்கே மரியாள் மேலே பரிசுத்த ஆவியான நிழலிறதுக்கு அவங்க ஒன்று செய்தால், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், தேவனை அவள் விசுவாசித்தாள், விசுவாசித்தவளே பாக்கியவதி. நீங்களும் தேவனை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியான அசைவாடும் போது மனுஷனால் முடியாத காரியங்கள் எல்லாம் சுய பலத்தால், சுய ஞானத்தால் ஆகாத காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமாய் நிறைவேறும். அப்போ மரியாதை போல நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, நான் தேவனுக்கு அடிமைன்னு சொல்கிறேன். நீங்கள் தேவனுக்கு அடிமையாக இருந்தால் தேவனுக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். நான் தேவனுக்கு அடிமை இல்லை என்று சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்றீங்க? நான் பிசாசுக்கு அடிமைன்னு சொல்கிறீங்க. பிசாசுக்கு அடிமைன்னு சொல்லும்போது அசுத்தாவி தான் உங்கள் மேலே அசைவாடும், செய்தெல்லாம் தாறுமாறதான் இருக்கும். இவ சொல்கிறா, இங்கே வசனத்தை படிக்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 28 படிக்க. அது ஆமாம். அப்போ அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இங்கே கவனிங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது தான் பரிசுத்த ஆவியானவருடைய
அசைவாடுகள் உன் மேலே இருக்கும். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுகள் உன் மேலே இருந்துச்சுன்னா என்ன நடக்குன்னா, ஆடு மேய்க்கிறவனா இருப்பாய். நீ திட்டம் போடு, நான் எப்படி இந்த இந்திய தேசத்துலேயே ராஜாவாக மாற முடியும். இந்த தாவீது இஸ்ரவேல் தேசத்தையே ராஜாவாகிறான். ஆடு மேய்க்கிறவன் எங்கேயா ராஜாவா? இது எப்படியா ஆகும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா அவன் நினைச்சிருப்பான். ஆடு மேய்க்கிற ராஜாவை மாற முடியுமாப்பா? ஆக முடியாது. நான் தான் சரீர பிரகாரமாக உலக பிரகாரமாக அவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் தாவீது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்பட்ட பிறகு அவன் வர விருத்தி ஆகிறான். விருத்தி ஆவி என்ன பண்ணுறான்? ராஜாவாக மாறுறான். அப்புறம் சும்மா சிறைச்சாலையில் யோசிப்பு இருக்கிறான். எங்கே? எகிப்தில். அவன் எகிப்துக்கு அதிபதியாக மாற முடியுமா? சரீர பிரகாரம் உலக பிரகாரமாக பார்த்தா அவ்வளோ பெரிய காரியத்தை அவ்வளோ எகிப்துக்கே அதிபதியாக மாற முடியுமா? அப்போ இது எப்படி ஆகும்? யாராவது சிறைச்சாலையில் 12 வருஷமாக இருக்கிறான். ஒரு 10வது வருஷத்தில் ஒரு 9வது வருஷத்தில் யோசிப்பு போய், எப்பா நீ எகிப்துக்கு அதிபதி ஆகும்னு சொல்லும் போது எவ்வளோ மாதிரி தான், எகிப்துக்கு அதிபதியா? நான் சிறையில் அடிமையாக சிறைச்சாலையில் இருக்கேன், நான் எப்படி இது எப்படி ஆகும்னு சொல்லும் போது அந்த யோசிப்புக்கு சொல்லுவார். ஆண்டவர் சொல்வார், பரிசுத்த ஆவி வரும்போது நீ எகிப்திலே அதிபதியாய் மாறுவாய். பரிசுத்த ஆவி எப்போ? யோசேப்பு கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுத்தா பரிசுத்த ஆவியார் வருவார், சிறையை நீக்குவார். பார்வோன் சொப்பனம் உண்டாக அதுக்கு பதில் கொடுப்பான். அவன் வாழ்க்கையெல்லாம் பாருங்க, கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் வளம். கர்த்தருடைய வசனம் அவனை புடப்பட்டு போடப்படுகிறது. அப்போ உன் வாழ்க்கையில் கர்த்தர் இருந்தால், இங்கே மரியாளோடு பாருங்க, அவள் இருந்த வீட்டில் தேவதூதர் பிரவேசி கிருபை பெற்ற வாழ்க்கை. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் உன்னுடனே இருக்கணும்னா நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் வெளிப்படுத்தணும். ஒரு மனுஷன் மேலே பகை கசப்பாட்டா அசுத்தாய் வந்து வாழ்க்கையில் எல்லா வேலையும் செய்வான். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு என்ன? கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஊருக்கு 2 பேர் கசு, எங்கே பார்த்தாலும் பகை, சுயநீதி, அநீதி, பாவம், சாபம், மரணம், கண்டிச்சம்மா, இதே மாதிரி பிசாசு கட்டிமை. அது அசுத்தாவி தான் அசைவாடம். அசுத்தாவி அசைவாடிச்சுனாக்கா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் நடக்காது. எல்லாம் பிசாசானுடைய கிரியைகளாக தான் இருக்கும். அப்போது அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசி கிருபை பெற்றவளே வாழ்க்கை, கர்த்தர் உன்னுள்ளே இருக்கிறார், சிறிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அப்போது நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவர் இயேசு என்று பெயரிடுவாளாக சொல்லப்படுது. உடனே கேட்குறா, எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு, திருமணமே அவளுங்க, கணவன் மனைவி வெளியே தானே ஒரு கர்ப்பம் பிறகுன்றா. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். உங்கள் வாழ்க்கையில் மனுஷனால் கூடாத திட்டங்கள் எல்லாம் தேவனால் கூடும். ஆடு மேய்க்கணும்னா தான் நீ இருப்ப. தேவன் உன் வாழ்க்கையில் குறிவிட்டார். தாவீதுக்கு செய்ததை உன் வாழ்க்கையில் செய்வார். பெரிய ராஜாவாக கூட மாறலாம். நீ யோசேப்புக்கு செய்ததை, அடிமையாக இருந்த அந்த வாலிபன் யோசேப்பு, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்னு சொல்லப்படுகிறது. எகிப்தியே அதிபதியாக மாறினதை பார்க்குறோம். ஒரு தாய் தகப்பன் இல்லாத அநாத பெண் எஸ்தர் ராஜாத்தி கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்ததுனால 120 நாடு சக்கரவர்த்திகளுக்கு ராஜாத்தி இளவரசியாக மாறுறதை பார்க்குறோம். இதெல்லாம் கர்த்தரால் நடக்கிற காரியங்கள், பரிசுத்த ஆவியினால் நடக்கிற காரியங்கள். அதுக்கு அவங்களாம் கர்த்தரை 100க்கு 100 விசுவாசித்தாங்க. எந்த இடத்துல மரியாதைக்கு திருமணமாகாதே கர்ப்பமாகணுமா? இது எங்கன்னா நடக்குமா? அது கூட நடந்துடும். ஆடு மேய்க்கிற ராஜாவாயெல்லாம் சிறைச்சாலைக்கு சிம்மாசத்துக்கு போகலாம். தாய் தேவ அநாத பெண் வந்து ராஜாத்தியாக கூட மாறும். ஆனால் இந்த காரியம் முடிக்குமா? நம்ம கேட்குறோம், தேவனால் எல்லாமே முடியும். அல்லேலூயா. நம்மள மாதிரி பண்ணுறா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. லாசரு செத்து கிடக்கிறான். அவனை வந்து எழுப்பினாரு. எல்லாரும் பார்க்க, செத்து போன அவனை எப்படியே எழுதுடே, பரிசுத்த ஆவி வந்தால் மரித்தவன் கூட உயிரோடு எழும்புவான். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, தேவனை ஒரு லிமிட்டுக்குள்ள வைக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே லிமிட்டுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா நீங்கள் லிமிட்டாக தான் இருப்பீங்க. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவி என் மேல் அசைவாட. பரிசுத்த ஆவியோட விருத்தாவி கிடையாது. பரிசுத்த ஆவியோட சகலம் இருக்கு. பிதா, குமாரன், பரிசுத்த பிதாவினுடைய பூரணம், இயேசு பரிசுத்த ஆவியாரோட பூரணம், சகலம் இருக்குது. நான் தேவனுக்கும் தனக்கும் உலகத்துக்கும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமின்ற வாக்குத்தத்தங்களை வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்த போகிறேன். இறைவிடாமல் வெளிப்படுத்த போகிறேன். என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் போடணும். அப்போது பரிசுத்த ஆவி உண்மையில் நியலிடும், அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பரிசுத்த ஆவி உண்மையில் நியலிடும் சொல்லப்படுது. நியலிடும்னு அசைவாடுறது. கோழி குஞ்சு எப்படிப்படுது? கோழி குஞ்சு எத்தனை 21 நாளாக என்ன அசைவாடிட்டே இருக்குது. அசைவாட அந்த முட்டை என்ன பண்ணுது? அப்படியே உருவாயினா அது 21 நாளுக்கு அப்புறம் ஒரு குஞ்சாக வெளியே வருது. அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே அசைவாடும் போது உங்களுக்குள்ள அநேக காரியங்கள் உருவாகும். ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், சமாதானங்கள், சந்தோஷம், சுகம், பலன், ஜீவன், எதிர்கால ஆசீர்வாதம், உயர்வுகள், மேன்மைகள், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவி அசைவாடணும். அது இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க பரிசுத்த ஆவி இடைவிடாமல் அசைவாடுறாரு. வர விருத்தி உண்டாகுது, வெற்றி மேலே வெற்றி உண்டாகுது.
அதுக்கு 100க்கு 100 கர்த்தர் உன்னோடு கூட இருக்கணும்னா நீ 100க்கு 100 கர்த்தருக்கு அடிமையாக இருக்கணும். இல்லைன்னா 100க்கு 100 பிசாசுக்கு தான் அடிமை. நன்மை தீமை அறியத்தக்க காரியங்களுக்கு அடிமை. சாகவே சாவாய். நன்மார்க்கும் துன்மார்க்கும் அசுத்தாவி தான் அசைவாடும். ஒரே பகையும் கவலையும் வெறுப்பும் சுய நீதி அநீதியும் இருக்குதா இல்லையா? அது அசைவாடுங்க. 100க்கு 100 பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறான் மனுஷன். ஏன் 100க்கு 100 தேவனுக்கு அடிமையாக இருக்க முடியாது? இந்த மரியாதை சொல்கிறான் தேவனுக்கு அடிமை. எங்கே இருக்குது அது வருஷம்? இப்போ 44 படிங்க. 44. இதோ நீ வாழ்கிற சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. சரி, அப்போ இவர் சொல்றா நான் தேவனுக்கு அடிமை என்று சொல்கிறார். அன்பாவிலே நீங்கள் யாரோ ஒருவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும். யாரும் நீட்டலாக இருக்கிறாரு. நம்ம அம்மா வயிற்றுல பாவத்தில் பிறந்து பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். அசுத்தாவி தான் அசைவாடுது. பாவங்களும் சாபங்களும் மரணங்களுமா இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கவே விரும்புறது கிடையாது. சும்மா நார்மல் லைஃபாக தான் போகுது நம்முடைய எதிர்காலம். பல போராட்டங்களை நம்ம பிரச்சனையை ஜெயிக்க முடியல. தரித்திரத்தை, கடன் தொல்லையை, ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளால் ஜெயிக்க முடியல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வெறுக்குது. மரியாதை போல நான் தேவனுக்கு அடிமை. விசுவாசித்தவளே பாக்கியவதி, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். பரிசுத்த ஆவியார் இடைவிடாமல் அசைவாடி கொண்டே இருப்பார். எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி. ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகி போச்சு. சாராளுக்கு 90 வயசு. சிறுகில் வைப்பாடே நின்று போச்சு. 100 வயசு கைவெடுக்கும் 90 வயசு கைவிக்க பிள்ளை பெறன்னு சொன்னால் இது எப்படியா? டாக்டர் கிட்ட போய் டாக்டரிடம் நட்டு கட்டி போச்சு. அவனுக்கு என்ன 100 வயசு ஆகி போச்சு, 90 வயசு ஆகி போச்சு, பிள்ளை வேணும் வந்துக்கிற டாக்டர் கிட்டமா. ஆனால் மனுஷனால் கூடாது, தேவனால். அப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். இந்த மரியாதை போல தான் ஆபிரகாம் சாராளம். விசுவாசிகளின் தகப்பனவங்க. விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க? ஒரு பலிபீடத்தை கட்டுவான். பழைய ஏற்பாட்டில் அந்த பலிபீடத்தில் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை, அந்த இயேசுக்கு அடையாளமாக பழைய ஏற்பாடு பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அது பழுதற்றது, அது கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு 25 வருஷமா அந்த பலிபீடத்தில் பழுதற்ற ஆட்டுக்குட்டி செலுத்திக்கிட்டே இருக்கிறான். பரிசுத்தாவி அசைவாடுறாங்க. யாருங்க? 100 வயசு ஆபிரகாமுக்குள்ள, 90 வயசு சாராளுக்குள்ள. இப்போ 25 100வது வயசுல 100 வயசு ஆள் என்னது 22 வயசு ஆகிட்டாரு. 90 வயசு கைவி 18 வயசு கைவி ஆகிட்டாங்க, வாலிபன் ஆகிட்டாங்க. இப்போ பாருங்க, ஈசாக்கு, அருமையான ஈசாக்கு பிறந்து வரதை பார்க்கணும். இது யாரால் முடிஞ்சது? மனுஷனால் முடியுமா? தேவனால் தான் முடியும். தேவனால் முடியணும்னா அதுக்கு கிறிஸ்துக்குள்ள வரணும். ஆதாமுக்குள்ளே கூட நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கிட்டாலே ஷாகவே ஷாவா. அப்போ ஆபிரகாம் சாராளுக்கு ஆண்டவர் 100வது வயசுல ஈசாக்க கொடுக்குறாரு. ஆபிரகாமும் சாராலும் இணைந்தது பெற்கிறான். இங்க திருமணமே முடிக்கல கன்னி மரியாதை. அங்க சொன்னா இது எப்படி ஆகும்? ஐயோ, தேவனால் கூடாது ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. தேவனால் கூடாது ஒன்றுமே கிடையாது. நீ கிறிஸ்துவை விசுவாசிப்பாயா? நீ கர்த்தரோடு கூட நீ நடப்பாயா? தேவனால் கூடாது ஒன்றுமே கிடையாது. என்னையா எல்லாரும் கணவன் மணி இணைஞ்சுதான் பிள்ளை பெப்பா, நீ கணவனே இல்லை எப்படியா பிறகு? நீ ஆச்சரியமா கேட்குறா. தேவத்தை சொல்றா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. பரிசுத்தாவி உன் மேலே நீ கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொள்வாயா? அந்த கிறிஸ்துவை தேவனுக்கு தனது முழு உலக வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துவாயா? பரிசுத்தாவி உன் மேல் அசைவாட உள்ள கர்ப்பம் உண்டாகும். வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், ஜெயம் உண்டாகும், உயர்வு மேன்மை உண்டாகும், எதிர்கால திட்டங்கள் வாழ்க்கும். சத்துருக்கள் சிதறந்து போவார்கள். ஐஸ்வர்யம் உண்டாகும், மேன்மை உண்டாகும், பெயர் புகை உண்டாகும். உன் எதிர்காலம் சூப்பராக ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ தேவதூதன் அவளுக்கு பெரிதும் பரிசுத்தாவி உண்மையில் வரும். உணர்வாவுடைய பலன் உண்மையில் நேரிடும். ஆனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் பொழுது தேவனுடைய குமாரன் எனப்படும். இயேசு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் முழுதும் சுற்றி திரிகிறார். ஒரு மனுஷனை பார்க்குறாரு, படுத்த குஷ்டம். அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, எனக்கு உங்களுக்கு சித்தமானால் இவன் சொத்தமாகும் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு என்ன பண்ண? குஷ்ரோகம் தீர்வே தேராது. குஷ்ரோகம் என்ன பண்ண முடியாது? தேரவே தீராது. ஆண்டு சொல்ல தேவனால் கூட ஒன்றுமே கிடையாது. அந்த குஷ்ரோகம் கொஞ்ச நேரத்தில் சுகப்படுத்துறாரு. ஏன்? பசுத்தாவி அவன் மேல் நேரா. பசுத்தாவி அவன் மேல் நேரம் என்ன பண்ணோம்? நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக
ஆமா, அந்த குஷ்ரோகி பேரை சொல்லி இயேசு தன்னுடைய சரீரத்தை தேவன் தனக்கு முழு உலகு கொடுத்து அங்க பரிசுத்தாவி ஏறி அந்த குஷ்ரோகத்தையே விடுதலையாக்குறார். நிறைய பேர் நடுவு குஷ்ரோகமா அது எந்த டாக்டராலும் சுகமாக்க முடியாதுன்றாங்க. அது மனுஷனால் முடியாதுங்க, அது தேவனால் தாங்க முடியும். தேவன் ஜீவனாக இருக்கிறார். ஏசு மத்திய மார்க் லூக்கா யோவான் நூறு எங்கே சுற்றிருக்கிறார். 2000 பிசாசு இருக்குது. லேகியோன் பிசாசு நிர்வாணத்தில் இருக்கிறான். அவனை பார்த்தா சொல்லுவாங்க, இவனை ஒரு திட்டவே முடியாது, அப்படியே போக வேண்டியதான். ஆனால் ஏசு அந்த மனுஷனை விடுதலையாக்குறார். நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக. ஆமாம், ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான். அவன் பாவத்துக்கான பரிகாரம் இயேசு ஜீவன் பரிபூர்த்தியால் தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுத்தா. தேவனால் எல்லாமே பசுத்தாவி வந்து அசுத்தாவிலாம் குறைந்து பசுத்தாவி இறங்கி அவனை சொத்து புத்தியாக்கி பிடங்கள் மத்தியில் இருந்த வஸ்திரத்தை இயேசு பெரிய ஊழியக்காரனா மாற்றிடலாம். தேவனால் எல்லாமே முடியும். அப்புறம் வேற என்ன பெரிய காரியம்? எல்லாமே முடியுது பாரு தேவனால. தேவனால் கூடாது எதுவுமே கிடையாது. பிசாசால் எல்லாமே கூட. என்ன பாவமும் சாபமும் மரணம் தான் அவனால கூட. தேவனால தேவ நீதிக்கு உழித்தேதல், பாவம் மண்டிப்புட்டு நித்திய ஜீவன் எல்லாமே தேவனால் கூட. ஆனால் நீ தேவனை மரியாதை போல விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் மரியாதையோடு கூட இருந்தார். அதை அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். நம்மளை பார்த்து யாராவது சொல்ல முடியுமா அந்த மாதிரி? கர்த்தர் இந்த மனுஷனோட அந்த பையனோட கர்த்தர் இருக்கான்னு சொல்ல முடியாது. எப்போ இருப்ப நீ மரியாதை போல, நான் தேவனுக்கு அடிமை. தேவன்னா ஜீவன் அர்த்தம். நன்மை தீமை அறியத்த கொள்கிறார். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக அனுசரித்தார். யோவான் 5:26 ஆவியானோர் ஜீவனுடைய அந்த ஜீவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஜீவ சர்வ ஜீவனத்தை இயேசு சாமியோட வாக்குத்தத்தங்களை பிதா குமார் பசுதை வாழ்நாளாக கூட அதுக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தா நீ 100 கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறாய். அப்போ பரிசுத்தாவி உன் மேலே 100 அசைவாடுவார். அசைவாடு சகலத்தையும் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பார். இது எப்படி ஆகும்? உன் வாழ்க்கையில திட்டம் போட்டுக்கிறேன். சும்மா இங்கதான் ஓடி ஆடி விளையாடுற. உங்களுக்கு எல்லாரும் கேள்வி, எதிர்காலம் எப்படி இருக்கும், எங்கள் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, என் பின்னணி எப்படி இருக்குது, இந்த ஹாஸ்டல் முடிச்சுட்டு போன பிறகு நான் படிப்பு முடிச்சுட்டு பிறகு எனக்கு என்ன இப்போ இவ்வளோ பெரிய சவால் நிறைந்த இந்த உலகத்தில், பொருளாதார வீழ்ச்சிகள் நிறைந்த இந்த உலகத்தில், பலவிதமான தடைகள் நிறைந்த உலகம், என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உள்ளத்தில் கேள்வியாக தான் இருவேன். பரிசுத்தாவி உண்மையில நிலைத்தார். ஆபிரகாம், சாரால், தாவீது, யோசேப்பு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் செய்தது போல உன் வாழ்க்கையில் அதிர்ச்சிகளை செய்வார். ஆனால் நீ 100 கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஏனோக்கு யாரோடு சஞ்சரித்தான்? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அது அந்த வசனம் தேடிக்கா நீங்க தியானிச்சுக்கிறீங்களா? ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்கலாம். யாரோடு சஞ்சரிப்பான்? பிசாசோடு சஞ்சரிப்பான். பிசாசோடு சஞ்சரிக்கிறான் பாருங்க, காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும். ஏன் அப்படிப்பட்ட மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்க கூடாது? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அவன் மரணத்தையே காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதுபோல நீங்கள் தேவனோடு தாவி சொன்ன கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். கொடியானது திராட்சத்தில் நிலைத்து ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தார். அந்த ஜீவ சர்வ ஜீவனத்தம் இயேசு சாமியோட வாக்குத்தத்தத்தில் தேவன் தனக்கு முழுவது வாழ இடைவிடாமல் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தான். நீ தேவனோடு கூட சஞ்சரிக்கிறாய். தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பரிசுத்த உண்மையிலே அசைவாடுவார். தேவனுக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்குது. எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு உலகத்தில் ஐஸ்வர்யத்தின் ஆவியான அசைவாடுவார். தரித்திர அழகிட்டு ஓடிய குணம்னு அவருடைய தழும்புகளால் குணமானிகள் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலக வெளிப்படுத்திய பரிசுத்த சரீரத்தை ஆசீர்வாத வியாதிகள் ஓடியே போயிடும். சாப்பிட்டீங்கன்னா தேவனுடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை தேவன் தனக்கு ஆதாவும் முழு உலக வெளிப்பது சாபம் நிற்காது, அழகிட்டு ஓடியே விடும். மரணம் நீங்கணுமா? ஏசுனா நானே உளித்தீரும் ஜீவனமா இருக்கேன். அந்த உளித்தீரும் ஜீவன தேவன் மரண கிளேசம் நெருங்காது நீ நீடித்து ஆயுசுள்ளவனா இருப்பாய். இப்படி எல்லாமே பசுத்தாவினாலே கூடும். அதுக்கு நீ தேவனை இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். பிதா குமார் பசுத்தாவி விசுவாசிக்க வேண்டும். மரியாள் தேவனை விசுவாசித்தாள். நான் உனக்கு அடிமை, நீ சொல்லுகிறபடி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி அந்த மரியாள் ஒப்புத்தா பாருங்க. பசுத்தாவி வந்தாரு, தேவகுமார் உள்ள பிறந்தார். உலகத்தையே ரட்சிப்பை வெளிப்படுத்தி விட்டாள் மரியாள். உலகத்தையே அந்த கிறிஸ்துவை கொடுத்துட்டு போயிட்டான். நீங்க என்ன பண்ண பாருங்க, கிறிஸ்துமஸ் நாட்களில் அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறக்க வேண்டும். ஆடுறோம் குதிக்கிறோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், எல்லாம் எதுவும் பெருசு கிடையாது. ஆனால் மரியாதை போல கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் தேவனுக்கு அடிமை. தேவன் தனக்கு உலகத்தை ஜீவ மார்க்கத்தில் நான் வாழ போறேன். இயேசு ரத்தத்தை இடைவிடாமல் தேவனுக்கு தனக்கு முழு குடும்பத்தாருக்கு மாம்சமான யார் வெளிப்படுத்த போறேன் சொல்லும் போது பரிசுத்தாவி வரும்போது எல்லாத்தையும் விடுதலை. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே விட, தேவனால் கூடாத காரியம் ஒன்று கிடையாதுன்னு சொல்லப்படுது. இன்னொரு சொல்லி, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. யார் கிறிஸ்துக்குள் இருக்க உன்னால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. எல்லாமே முடியும். எல்லாமே வேதம் சாட்சி, வேதத்தில் எல்லாத்துக்குமே சாட்சி இருக்குது. எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் தேவ மனுஷனை சாதிச்சிருக்கிறார். அந்த கிறிஸ்துவை நீங்கள் பட்டுக்கொள்ளுங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வேண்டிய இடம் உங்களை பிறகு பரிசுத்த தேவனுடைய குமாரன் எனப்படும்.
சோதரம் இனி நானே இல்லை, இயேசுவே எனக்குள் பிழைத்தார். பவுல் சொல்றாரு, இனி நானே இல்லைப்பா, படை மனுஷனே இல்லை, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றான். பாவிகளின் பிரதான பாவியாக பெரிய செயின்ட் பவுலா மாதிரி அநேக ஆசீர்வாதம் மாறலாம். உங்களால் ஊழியம் செய்ய முடியும். ஆதாமுக்குள்ள பிறந்தீங்க, கிறிஸ்துக்குள் மறுபடியும் முடியும். இயேசு ஜீவன் பருவத்தில் தேவதன் உங்களுக்கு வெளிப்படுத்தி விசுவாசின் பல்லவில் அகப்படுகிற யாரும் விடியலையாக உங்களால் முடியும். நீங்கள் ஊழியக்காரலாம் மாறலாம், எங்கும் சுற்றி திரிகலாம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொல்லுங்க தாவே. மரியாள் ஆண்டவரே, கிருபை பெற்றவர்களே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அவர் ஆசீர்வதிக்கப்பட்டலா. இது திருமணமாகாமலே கன்னி மரியாளா இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் மேல் நிழலிட்டு அவருக்குள்ளே ஒரு பரிசுத்த தேவகுமாரை உருவாக்கி உலகத்தையே ரட்சகரை வெளிப்படுத்தி கர்த்தாவே, நாங்கள் கூட மரியாதை போல கர்த்தாவே கிருபை பெற்றவர்களாக விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி என்று சொன்னபடி நாங்கள் விசுவாசித்தவர்களாக, இயேசுவை விசுவாசித்தவர்களாக, தேவன் தனக்கு உலகத்தில் கிறிஸ்துவை இடைவிடாமல் வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துகிறவர்களாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றப்பட்டு அவருக்குள்ளது சகல வாக்குத்தத்த ஆசீர்வாதம், சுகம், பல, ஜீவன், ஆசீர்வாத, ஐஸ்வர்யம், மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம் சகலம் வாழ்நாளெல்லாம் உண்டாக தாவீதை போல வர விருத்தியாக ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை போல ஆஸ்வதிக்கப்பட ஆண்டவரே சோதரம், மோசேயை போல கர்த்தாவே இரட்சகனாய் மாற அநேகருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது போல வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றுகிறதே வசதிப்படி கடைசி நாட்களில் இயேசு சரீரம், இயேசு சத்தம், தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்ததல், இயேசு உயிர்த்ததில் ஜீவனமாக இருக்கிறார். இயேசுவை வழி, இயேசுவை சத்தம், இயேசுவை ஜீவன். அந்த ஜீவ சொல்ற ஜீவன் இயேசு சாமட வாக்கு தத்துகளை பிதா, குமார், பரிசுத்த ஆதாமிலிருந்து முழு உலகத்தை எட்டை விடாமல் எக்காலத்தும் சோர்ந்து போக வெளிப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் அசைவாட எங்களால் கூடாத காரியம் உம்மால் கூடப்பட ஆஸ்வதிக்கப்பட இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோங்க தாவே. மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையை ஜீவன சமாதானம் சொல்லப்படுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கிறிஸ்து இவர்களுக்குள்ளே வல்லமையாய் ஆண்டவரை வெளிப்பட்டு கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டு கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பிடு எதிர்கால திட்டங்கள், அவங்களுடைய நோக்கங்கள், தரிசனங்கள் எல்லாம் ஆண்டவர் வல்லமையாய் நிறைவேற்ற கர்த்தாவே. யோசேப்பு தரிசனம் நிறைவேறி சிறையிருப்பிலிருந்து அவனை சிம்மாசனத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது போல இந்த பிள்ளையுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிற கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்க ஒவ்வொருத்தையும் அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிழ்வுண்டாவதாக. ஏஎல்சி வெள்ளூர் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். ஏராளம் செய்தியில் கொடுத்துருக்கேன். உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர், குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். 17/12/2021 வேலூர் பகுதியில் இந்த செய்தி கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.